ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, ஒரு முக்கியமான ரூல். நீங்க எஸ்ஐபி இன்வெஸ்டரா இருந்தா, கண்டிப்பா இந்த ரூல் ஃபாலோ பண்ணீங்கன்னா, அந்த எஸ்ஐபியோட ஃபுல் பெனிஃபிட்ஸ் உங்களால வந்து ரீப் பண்ண முடியும். ஓகே, அந்த ரூல் வந்து நம்ம சிம்பிளா 10-7-1 எஸ்ஐபி ரூல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 10-7-1க்கு என்ன சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 10 நம்பருக்கு என்ன சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னா, நார்மலா எல்லா எஸ்ஐபி இன்வெஸ்டர்ஸும் பண்ற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, ஒன்ஸ் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்றாங்க, எவ்ரி மந்த் ஒரு 500 ஆர் டு 5000 ஆர் 10,000 வாட் எவர் பி த அமௌண்ட் ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரு 1 இயர்க்குள்ளேயே அவங்க வந்து இப்போ மார்க்கெட் கரெக்ஷன் ஆகுது. மார்க்கெட் வந்து எப்போதுமே ஒரு சேம் டைரக்ஷன்ல போறது இல்லை. இட் வில் பி ஃபுல் ஆஃப் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். ஸோ கரெக்ஷன் ஆகுது அப்படின்னா 1 இயர்லேயே அவங்களோட பிரின்சிபலோட கம்மியாக காட்டும் போது அவங்க வந்து பேஷண்ட்டாக வெயிட் பண்ணாமல், ஓகே மார்க்கெட் டவுன் ஆயிடுச்சு, நம்ம எஸ்ஐபி கட்டின வரையும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இல்லை, பிரின்சிபல்லேருந்து கொஞ்சம் கம்மியானாலும் பரவாயில்ல, கட்டின அமௌண்ட்லேருந்து கொஞ்சம் கம்மியானாலும் பரவாயில்ல, ரிட்டர்ன்ஸ் கொடுக்கலனாலும் பரவாயில்லன்னு பேனிக்ல எக்ஸிட் ஆயிடுறாங்க. பட் ட்ரெண்ட் என்ன அப்படின்னா, எவ்ரி இயர் மார்க்கெட் வந்து கரெக்ஷன் ஆகும்போது எவ்வளோ பர்சன்டேஜ்னா மேக்ஸிமம் 10% வரையும் கூட கரெக்ஷன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிற அந்த ரிஸ்கை வந்து நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அதுதான் அந்த 10 ரூல். ஸோ எவ்ரி இயர் யூ பி மென்டலி ப்ரிப்பேர்ட் டு சி, நான் சொல்றது மேக்ஸிமம், ஓகே, டு சி அட்லீஸ்ட் 10% ஃபால் இன் மார்க்கெட். ஃபர்ஸ்ட் 10ஓட சிக்னிஃபிகன்ஸ் இதுதான். 7ஓட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னா, அகெயின் எஸ்ஐபி இன்வெஸ்டர்ஸ் பண்ற ஒரு மிஸ்டேக்ஸ் வந்து லாங் டேர்ம் சொன்னாலே 1 இயரே ஒரு லாங் டேர்மா எடுத்துக்கிறாங்க. ஒரு 2 இயர்ஸ்ல நான் எக்ஸிட் பண்ணிடுவேன். பட் எஸ்ஐபிஸ் எல்லாமே கோல் பேஸ்ட். ஓகே, ஸோ மினிமம் 7 இயர்ஸ் நீங்க வந்து எஸ்ஐபி ஹோல்டு பண்ணாதான் உங்களுக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து நல்ல ப்ராஃபிட் பர்சன்டேஜ் உங்களுக்கு பார்க்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் கன்சிஸ்டண்டா எஸ்ஐபி போடணும். நவடேஸ் வந்து எல்லாமே ஆட்டோ டெபிட் தான். ஸோ நீங்க அக்கௌண்ட்ல பேலன்ஸ் வச்சிருந்தாங்களா ஆட்டோமேட்டிக்கா டெபிட் ஆகும். பட் அந்த 7 இயர்ஸ் கன்சிஸ்டண்டா இன்வெஸ்ட் பண்ற ஹேபிட் உங்களுக்கு வரணும். அதுதான் அந்த செகண்ட் 7ஓட சிக்னிஃபிகன்ஸ். நெக்ஸ்ட் 10-7-1ல லாஸ்ட் ஒன் என்ன சிக்னிஃபிகன்ஸ்னா, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். எவ்ரி சிங்கிள் இயர் யூ ஷுட் இன்க்ரிமெண்ட் யுவர் எஸ்ஐபி. இப்போ ஃபர்ஸ்ட் இயர் வந்து நீங்கள் 500 ருபீஸ் எஸ்ஐபி போடுறீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் இயர் அட்லீஸ்ட் ஒரு 10%ஆவது இன்க்ரிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க உங்கள் எஸ்ஐபி அமௌண்ட். 500ல 10% எவ்வளோ? 50 ருபீஸ். ஸோ நெக்ஸ்ட் இயர் உங்களோட எஸ்ஐபி அமௌண்ட் வந்து 500 இல்லாமல் அட்லீஸ்ட் 550, அதுக்கு மேலேயும் நீங்கள் போடலாம். பட் மினிமம் 10% இன்க்ரீஸ் ஆகுது பண்ற மாதிரி உங்களோட சேவிங்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன் ஏன் இதை பண்ணணும் அப்படின்னா, இப்போ இன்கம் வந்து சேலரிடு இன்கமாகவும் இருக்கலாம், இல்லை பிஸ்னஸ் இன்கமாகவும் இருக்கலாம். எவ்ரி இயர் இன்கம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் தானே ஜாஸ்தி இருக்கு. சேலரிடு இன்கம் இருந்தால் கண்டிப்பா ஆனுவல் இன்க்ரிமெண்ட் இருக்கிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது பிஸ்னஸ் இன்கம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதுலேயும் வந்து இன்கம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. ஓகே, அப்படி இருக்கும்போது நம்ம இன்கம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா நம்மளோட சேவிங்ஸும் இன்க்ரீஸ் ஆகணும். ஏன்னா நம்மளோட இன்ஃப்ளேஷனும் இன்க்ரீஸ் ஆகுது, பணவீக்க விகிதமும் இன்க்ரீஸ் ஆகுது, இன்கமும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேவிங்ஸ் பர்சன்டேஜும் இன்க்ரீஸ் ஆகும். நான் எவ்ரி இயர் 10% உங்களோட எஸ்ஐபி இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு சொல்கிறதுங்கிறது கண்டிப்பாக 10% தான் பண்ணணும் இல்லை, ஆனால் அட்லீஸ்ட் ஒரு 5% ஆவது பண்ணுங்க. ஸோ அதுதான் எவ்ரி சிங்கிள் இயர் இன்க்ரிமெண்ட் யுவர் எஸ்ஐபி அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறதா இந்த ஒன். ஸோ இதுதான் அந்த 10-7-1 ரூல். இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்கள் எஸ்ஐபியோட ஃபுல் பெனிஃபிட்ஸ் ரீட் பண்ண முடியும். ஓகே, ஸோ நீங்கள் இதுவரையும் எஸ்ஐபி ஃபிக்ஸட் அமௌண்ட் தான் போட்டிருக்கீங்க, இன்க்ரிமெண்ட் எவ்ரி இயர் இன்க்ரிமெண்ட் பண்ணி அமௌண்ட் போடல அப்படின்னா, நான் உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுக்க போகிறேன். என்ன அப்படின்னா, இன்க்ரிமெண்டல் எஸ்ஐபி எந்த அளவுக்கு உங்களோட ரிட்டர்ன்ஸை ஜாஸ்தி பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு எக்ஸல் ரெடி பண்ணுங்க. ஓகே, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை 7 இயர்ஸ்னே வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அசியூம் பண்ணிக்கோங்க, ஆனுவல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அசியூம் பண்ணிக்கோங்க. அசியூம் பண்ணிட்டு நீங்கள் நார்மலாக ஃபிக்ஸடாக எவ்ரி இயர் 500 போடும் போது உங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. பட் எவ்ரி இயர் நீங்கள் 10% இன்க்ரீஸ் பண்ணி இல்லை ஒரு 5%ஆவது உங்களோட எஸ்ஐபி அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணி போடும்போது அந்த 7 இயர்ஸில் எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்குது, ரெண்டுத்துக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்க. ஓகே, ப்ரொவைடட் த கண்டிஷன்ஸ் வந்து என்னன்னா, உங்களோட இன்கமும் வந்து எவ்ரி இயர் ஆனுவல் இன்க்ரிமெண்ட்ஸ் வந்திருக்கணும், எய்தர் இன் பிஸ்னஸ் இன்கம் ஆர் சேலரிட் இன்கம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னோட சேனல் லிங்க் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.